சத்தியம் ஒரு நாடாளும், அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும். சத்தியம் ஒரு நாடாளும், அசத்தியம் அழிந்தே தீரும் தீரும். சத்தியம் ஒரு நாடாளும், இஸ்லாம் மண்ணில் வெல்லும், சுதந்திர தாகம் தீரும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தோழர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு ஆட்சி அதிகாரம், ஆட்சியை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் அதில் நாம் செல்ல வேண்டிய தொலைநோக்கு பார்வையை பற்றியும் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி ஏராளமான போராட்டங்கள், அதன் மூலமாக அதிகார மையத்திலே வந்து அமர்ந்து இந்த நாட்டை வழிநடத்துகின்ற பல்வேறு நிலைகள், இதில் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் அதிகாரத்தில் வந்திருக்கின்றார்கள், தலித் பெருங்குடி மக்கள் அதிகாரத்திலே வந்திருக்கின்றார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகாரத்திலே வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் நடப்பதென்ன? இதே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களை எந்த வர்க்கம் மேலே கொண்டு வந்து நிறுத்தியதோ அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார். இதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முகநூல் பிரச்சனையை பற்றி இங்கு பேச்சு வந்தது. முகநூலில் சில இளைஞர்கள் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திய போது அதை மீண்டும் மீண்டும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இறுதியாக அரசு ஒரு சட்டம் இயற்றுகின்றது, முகநூலில் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை குண்டர் சட்டத்தில் அடைப்போம். நாம் அதிகாரத்தை எப்படி கையில் எடுப்பது, அரசியலை எப்படி கையில் எடுப்பது என்பதை பற்றி மிக மிக நிதானத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு அவசர காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமே அதிகாரத்திலே ஏற்றி வைத்தவர்கள் அதற்கான சட்ட முன்வடிவுகளை கொடுக்கின்றார்கள். ஒட்டுமொத்த நாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற சிலர் அவர்கள் சமூகத்தை பிளவுபடுத்துவதை எண்ணியே தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நாம் மிக கவனத்தோடு அணுக வேண்டும். இவர்களிடத்திலே நாம் குழுக்களாக செல்ல வேண்டும். இப்பொழுது இது வல்ல பிரச்சனை. நாம் ஒன்றுபட்டு ஒரு பொது எதிரியை முன்னோக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதற்கு என்ன செய்வது? இதற்காக வேண்டி நிச்சயமாக மார்க்க சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஒழுங்காக வாருங்கள். நாம் ஒரே நேர்கோட்டில் பயணிப்போம். நாம் சந்திக்க வேண்டிய தூரம் மிக அபாயகரமானதாக இருக்கின்றது. அதிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நான் இதை இந்த கூட்டத்திலே சொல்வதற்கு காரணம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நாம் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு திட்ட முன்வடிவுக்கு தயாராகிவிட்டோம். இந்த திட்ட முன்வடிவை வரைவது யார்? அதற்காக நீங்கள் சிந்தனை உற்பத்தியாளர்களை இங்கு கண்டறிந்து
அவர்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அவர்களை கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தி உட்கார வைத்து ஒரு சரியான செயல் திட்டத்தை முதலில் வகுக்க வேண்டும். 10 ஆண்டு கால செயல் திட்டமோ அல்லது 20 ஆண்டு கால செயல் திட்டமோ இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று திங்க் டேங்கர்ஸ், சிந்தனை செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களை நீங்கள் முதலில் ஒன்றிணைக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற வழிமுறைப்படி நாம் இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய சிறப்பான நிலையில் கொண்டு வந்து அவர்களை நாம் நிறுத்திக் கொண்டால் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அடுத்த மத்திய அரசு நாம் எப்படி நினைக்கின்றோமோ அந்த அரசாக வந்து விழும். அதற்குரிய காலம் கனிந்திருக்கின்றது. மக்கள் எல்லாம் உணர்ந்துதான் இருக்கின்றார்கள். எனவே நாம் நம்முடைய எதிர்பதமான விஷயங்களை பேசுவதோடு நிறுத்திவிடாமல் அடுத்து நாம் எப்படி செயல்படுவது, எப்படி நிதிஷும் லாலுவும் ஒன்றிணைந்தார்களோ அதுபோன்று இஸ்லாமிய சமுதாயத்திலும் ஒன்றிணைக்க வேண்டிய தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். தலித் சமூகத்தில் ஒன்றிணைக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து இழுத்துச் செல்ல வேண்டிய மற்றும் ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நம் நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக நாம் கைகோர்த்து முன்னேறுவோம் என்ற ஒரு கோஷத்தின் அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். தமிழகத்திலே கூட்டமைப்பை தவிர அதையும் தாண்டி அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிந்தனை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதில் நான் அடைகின்றேன் உண்மையாக. ஏனென்றால் நாம் எல்லாரும் ஒற்றுமை என்று பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் அதை செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்கு பல்வேறு தயக்கங்கள் இங்கே இருக்கின்றன. அதனால்தான் நாம் எதிரிடம் தோற்றுவிடுகின்றோம். நமது படையில் யாரை படை வீரர்களாக சேர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலே போராட்டவாதிகளை போராளிகள் தான் படையில சேர்க்கணும். சும்மா பேசிக்கிட்டு சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். இதுதான் நம்ம வரலாற்றில் நம்ம பலமுறை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு பாசிச சிந்தனை என்பது பிஜேபி கட்சியிடம் மட்டுமல்ல, RSS காரிடம் மட்டுமல்ல, இன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் ஒவ்வொருவரிடம் அந்த பாசிச சிந்தனை ஊடுருவி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி நடக்கவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் பாசிச சிந்தனை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய தவறு. அமித்ஷா தான் இங்க தமிழ்நாட்டில் பாசிச சிந்தனையை ஊட்டணுமா? நிச்சயமா இல்லை. தமிழ்நாட்டில் மதுரையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பேரணியில் தொடங்கி ராமநாதபுரத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர் 5-6 பேர், ஒரு மார்க்க அறிஞர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட அந்த தடியடி, அதே போல மல்லிப்பட்டினத்தில் நடைபெற்ற முஸ்லிம் இளைஞர்கள் மீதான தாக்குதல், கைதுகள், அதன் பிறகு தொண்டியில டிஷர்ட், அதே போல கோயம்புத்தூர்ல நடைபெற்ற அந்த கைதுகள், இது போன்று தொடர்ச்சியாக இது போன்ற நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அடுத்த கட்ட அரசு 2016 தேர்தலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம், எந்த அளவுக்கு நாம் நீதியின் முன்னால் சமமாக நடத்தப்படுகின்றோம் என்ற ஒரு உணர்வு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கின்றது. இப்ப இந்த பாசிசத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான போராட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும். அதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய அனைத்து முன் முயற்சிகளிலும் எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கும் என்று கூறிய வாய்ப்புக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பெருநாள் சந்திப்பு நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பதன் மூலம் நாமெல்லாம் ஒரு இடத்திலே கூடி மனந்திறந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இப்படி மனந்திறந்து பேசுவதற்கான களம் நமக்கு எப்போதாவது கிடைக்கிறது. அகில இந்திய அளவிலேயே தமிழகத்தில்தான் தலைவர்கள்
நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்வது, மனம் திறந்து பேசுவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. தேர்தல் அரசியல் என்பது வேறு. இப்படி பொதுவான பிரச்சனைகளுக்காக அவ்வப்போது கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது வேறு. எத்தனை மாறுபாடான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு இடத்திலே, ஒரு களத்திலே நாம் சந்தித்துக் கொள்ளுகிற போது நாம் ஏற்கனவே ஒருவரை பற்றி மதிப்பீடு செய்து வைத்திருந்த கருத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏராளமான புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அறிமுகமே ஒரு நல்ல சமரசத்தை உருவாக்கும். அறிமுகமே ஒரு நல்ல நட்பை, உறவை உருவாக்கும், வளர்க்கும். ஆனால் அதற்கான களத்தை யாரும் இங்கே உருவாக்குவதில்லை, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில்லை. அந்த முயற்சியை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஈத் பெருநாள், இந்த பெருநாள் நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறோம். அப்படி பேசுகிற போதுதான் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும், உறவை வளர்த்துக் கொள்வதற்கும், இடைவெளியை குறைத்துக் கொள்வதற்கும், நம்முடைய தொலைநோக்கு பார்வையை அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு உருவாகிறது. இல்லை என்றால் ஏடுகளின் மூலமாகவோ செவி வழி செய்திகளின் மூலமாகவோ நாம் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற செய்திகளை கொண்டு மட்டுமே ஒரு மதிப்பீட்டை செய்து கொள்கிறோம். வேறு எந்த விதமான முயற்சியையும் நாம் மேற்கொள்வதில்லை. இந்த களத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டிய தேவையை, ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தேவையை ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் நேரத்திற்கு உட்பட்டு முன்வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஆதிக்கம் செலுத்துகிறவர்களை எதிர்த்து ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது பொருளாதார அடிப்படையிலோ ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு வர்க்கம் ஆளுகிறது, ஆதிக்கம் செய்கிறது, இன்னொரு வர்க்கம் ஒடுக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. இந்த ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் என்கிற இந்த அளவுகோலை வைத்துதான் நாம் உறவுகளை அரசியல் களத்தில் தீர்மானிக்க வேண்டும். அதனால்தான் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவதும் அடக்கப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதும் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லப்படுகிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட அந்த ஒற்றுமை ஒரு கட்டத்தில் ஏற்பட்டே தீரும். அதை முறைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தான் தலைவர்களின் பொறுப்பு, இயக்கங்களின் பொறுப்பு. நான் சொல்லுகிற கோரிக்கையை எங்கோ ஒரு மூலையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே பேச்சு, இதே கோரிக்கை எங்கோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் இருவருக்கும் இடையிலே தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய இருவரின் சக்திகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் நாம் சிதறி போகிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி என்னிடத்தில் சிலர் கேட்டபோது, எப்படி மோடி வெற்றி பெற்றார் என்று கேட்டபோது, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ஒருங்கிணையவில்லை, அதனால் வெற்றி பெற்றார் என்று நான் சொன்னேன். காங்கிரஸோடு கம்யூனிஸ்டுகள் சேர முடியவில்லை, கம்யூனிஸ்டுகளோடு திமுக சேர முடியவில்லை, முலாயம் சிங் யாதவோடு மாயாவதி சேர முடியவில்லை, மாயாவதியோடு லல்லு பிரசாத் யாதவ் சேர முடியவில்லை. ஆனால் எல்லோருக்கும் பொது எதிரி பாரதிய ஜனதா, மதவாதம். ஆக மதவாதத்தை எதிர்க்க வேண்டிய களத்தில் எப்பாடுபட்டாவது அதை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு தேவை இருந்த நிலையிலும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும், அவ்வளவு கொடூரமான குரூரமான சிந்தனை உள்ளவர்கள் மோடிக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தும் நம்மால் ஒன்று சேர முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்கான முன் தயாரிப்பு இல்லை. மோடி திடீரென்று தேர்தல் பிரச்சாரத்தில் வெற்றி பெற்றுவிடவில்லை. 5 ஆண்டு கால பிரச்சாரம், 5 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கும் பின்னால் உத்திகளை வகுத்து கொடுத்தவர்கள் வலிமை மிக்கவர்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களும் RSS இயக்கமும் சேர்ந்து அந்த உத்திகளை வகுத்து கொடுத்தது.
இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த ஊடகங்களும் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை உயர்த்தி பிடித்தது. இளைய தலைமுறையினர் வாக்களித்திருக்கிறார்கள், வாக்களித்தவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் என்று நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. வாக்களித்தவர்கள் எல்லாம் விவரம் இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்றும் நாம் முடிவெடுத்து விட முடியாது. வாக்களித்த சமூகத்தை நாம் நெருங்கவில்லை அல்லது அவர்களை வென்றெடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவர்களை நாம் சென்று சந்திக்கவில்லை அல்லது அதற்கான உத்திகளை நாம் கையாளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஊடகம் நமக்கு எதிராக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஊடகத்தை நமக்கு ஆதரவாக பயன்படுத்த நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம், அல்லது மாற்று ஊடகத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? தமிழ்நாட்டிலே சன் தொலைக்காட்சியில் தான் நாம் விளம்பரம் வர வேண்டுமா? தமிழ்நாட்டிலே ஜெயா தொலைக்காட்சியில் தான் நாம் செய்திகள் வர வேண்டுமா? மாற்று ஊடகம் இல்லையா? மாற்று வழி இல்லையா? ஆக மாற்று ஊடகம் தொடர்பாக, மாற்று வழி தொடர்பாக நாம் என்ன சிந்தித்திருக்கிறோம், என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? இதையெல்லாம் நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையை உணர வேண்டும். இஸ்லாமியர்கள் ஒருபுறம், இஸ்லாமியர்களின் நோக்கமும் மதவாத எதிர்ப்பு தான். தலித்துகள் ஒருபுறம், தலித்துகளின் நோக்கமும் மதவாதத்தை எதிர்த்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அனைவரின் நோக்கமும் அதுதான். தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அரசியல் ரீதியாக ஒரு பாதுகாப்பு வேண்டும், இப்படி எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் நமக்குள் ஒரு ஒத்த புரிதலும் ஒரு பாதையும் இன்னும் உருவாகவில்லை. அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் தலைவர்களுக்கு இருக்கிறது. தானாய் இது உருவாகும் என்று நாம் வந்தால் பார்த்து கொள்வோம் என்று நாம் இருந்துவிட முடியாது. பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்வோம் என்று இருப்பது சராசரி மனிதனின் நிலைப்பாடு. பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது அல்லது பிரச்சனைகளை தேடி போய் தீர்வு காண்பது தலைவர்களின் கடமை. இன்றைக்கு பெரும்பாலும் இயக்கங்களை நடத்துகிற நாமே பெரும்பாலானவர்கள் பிரச்சனை வந்தால் பார்த்து கொள்வோம் என்ற மனநிலையில் தான் இருக்கிறோமே தவிர, என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் யூகித்து பார்க்க தவறுகிறோம். மோடி பிரதமராவார் என்பதை முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள். அவரை பிரதமராக விடாமல் தடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே நாம் சிந்திக்கவில்லை அல்லது அதற்காக ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்பதை சுய விமர்சனமாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொண்டாக வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு துணிந்து மோடியால் பல அறிவிப்புகளை செய்ய முடிகிறது. ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலித்துகளின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தன் விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கவும் அறிவிக்கவும் அவரால் முடிகிறது என்று சொன்னால், அவர் விரும்புகிற மாதிரி அவருக்கு ஒத்துழைக்கவும் உத்திகளை வகுத்து கொடுக்கவும் போதிய ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை முறியடிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கொள்கை புரிதல் நமக்கு இருந்தாலே நாம் ஒரு கட்டத்தை வெற்றி பெற்று விட்டோம் என்று நம்பலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் இன்னும் நாம் புரிந்து கொள்வதிலும் நம்பிக்கை பெறுவதிலும் தேக்கமும் தயக்கமும் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையில் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது. நமக்குள்ளேயே மதவாதத்தை எதிர்க்கிற சக்திகளுக்குள்ளேயே திருமாவளவன் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று கவனம் செலுத்துகிறார்களே தவிர, மோடி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தவில்லை. இது ஒரு சுய விமர்சனத்திற்காக சொல்லுகிறேன், குற்றச்சாட்டுக்காக அல்ல. இந்த புரிதல் எப்போது நமக்கு பெறும், நாம் எப்போது பெறப்போகிறோம், இதற்கு அடிக்கடி நாம் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது, கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கிறது, ஐயங்களை தெளிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை நாம் விவாதத்தின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்ள இந்த களத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். சாதாரணமாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற தலித் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் இன்னும் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற புரிதலை நாம் பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அதில் தெளிவாக இருக்கிறோம். எத்தனை அமைப்புகள் இருந்தாலும், எவ்வளவு மாறுபாடுகள் இருந்தாலும், சிறுபான்மை சமூகத்தினரோடு முரண்பட்டு விடாமல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். விளிம்பு நிலை சமூகத்தோடு எப்போதும் இணைந்தே பயணிக்க வேண்டும். அவர்களின் குரல்
உரத்து முழங்க வேண்டும், அதற்கு நாம் உற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறோம். இதிலே யார் முதலிலே தவறு செய்தார்கள், யார் இதிலே பிழை செய்திருக்கிறார்கள் என்று நமக்குள்ளேயே நாம் கண்டுபிடிப்பதை விட, அதற்கான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதை விட, இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தத்திலே யாரால் ஆதிக்கம் செய்ய முடியும், யாரால் அந்த ஆதிக்கத்திற்கு ஆளாகி இங்கே கொடுமைக்கு உள்ளாகி சுரண்டலுக்கு ஆளாகி வருகிறார்கள், யார் ஆளாகி வருகிறார்கள், இந்த புரிதலிலிருந்து நம்முடைய உறவை நாம் தீர்மானித்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு விடலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த களத்தை, சந்திப்பு நிகழ்ச்சிகளை இதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்கள், நம்முடைய எஸ்டிபிஐனுடைய தலைவர் தெஹ்லான் பாகவி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று இருவருமே எனக்கு அழைப்பு விடுத்த போது, எனக்கு வேறு சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்றாலும் நான் வருவேன். இந்த களம் மிக முக்கியமான ஒரு களம், இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்மாயில் அவர்களும் தெஹ்லான் பாகவி அவர்களும் இதில் யார் யார் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி விளக்கமாக சொன்னார். ஏன் அழைக்கிறோம் என்பதை பற்றியும் சொன்னார். இது மிக மிக முக்கியமானது. நாம் வெவ்வேறு அடையாளங்களோடு, வெவ்வேறு பேனர்களோடு தனித்தே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த அடையாளத்தோடு நாம் இயங்கினாலும் நாம் முதலில் சகோதரர்களாக, தோழமையாக பழகுவோம், ஒருவரை ஒருவர் நம்புவோம், ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அது கரடுமுரடாக இருந்தாலும் பின்னால் அடுத்தடுத்த சந்திப்புகளில் அது செழுமை பெறும். அது மேலும் நமக்கிடையே நல்ல உறவை வலுப்படுத்தும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை உருவாக்கி தந்த நம்முடைய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த சமூக இயக்கங்களோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருந்து எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மிகச் சிறப்பான முறையில் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி என்கிற பெயரில் இந்த கருத்தாளமுள்ள சிந்தனையை தூண்டுகிற, நமது கருத்துக்களை வெளிப்படுத்துகிற, நமது ஒற்றுமையை பறைசாற்றுகிற இந்த சிறப்பான இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அண்ணன் திருமா அவர்கள் சுட்டிக்காட்டுகிற போது சொன்னதைப் போல, மோடி தான் ஆட்சிக்கு பிரதம வேட்பாளர் என்பதை முன்னிறுத்தி அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கு எதிராக அணிதிரளுவதற்கு மதசார்பற்ற சக்திகள் தோல்வி அடைந்தார்கள். அந்த வேலையை செய்வதற்கு தவறினார்கள். அதனுடைய விளைவை இன்றைக்கு இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவை இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், விளிம்பு நிலை சமூக மக்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவாவினுடைய ஒரு அமைச்சர் பகிரங்கமாகவே சொல்லுகிறார், இந்து நாட்டை உருவாக்குவதற்கு, இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு எங்களது பணிகளை நாங்கள் துவக்கிவிட்டோம் என்று பகிரங்கமாக இன்றைக்கு பேசுகிறார். அதே போல நேற்றைய முன்தினம் இந்த நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் சுமித்ரா இரானி அவர்கள் பேசுகிற போது, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மோடியை முன்னிறுத்தி RSS தனது ஆட்சியை இந்த தேசத்திலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. தனது செயல்பாடுகளை, தனது அஜெண்டாக்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல, இப்போது அவர்கள் செயல்படுத்த துணிந்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களது சமஸ்கிருத மொழியை இந்த தேசத்தினுடைய மொழியாக திணிப்பதற்கான வேலையை அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். அதுபோன்று இன்றைக்கு நாடு முழுவதும் மத கலவரங்கள், முகமது அலி ஜின்னா சாஹிப் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இந்த 10 வாரங்களில் மாத்திரம் 625 மத கலவரங்கள் இந்த நாடு முழுவதும் நடைபெற்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை, ஒற்றை மதத்தை உருவாக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் இன்றைக்கு RSS அந்த சிந்தனையாளர்களை கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்ய துவங்கிவிட்டது. இன்றைக்கு ஊபியிலும் மகாராஷ்டிராவிலும் இன்றைக்கு வகுப்பு வரியை உருவாக்குவதற்காக
இன்றைக்கு லவ் ஜிஹாத் என்கிற அந்த அஜெண்டாவை இன்றைக்கு அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்திலேயே உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிஹாத் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. அதற்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்கிற அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்துத்துவாவை முன்னிறுத்தி மோடி ஆட்சியை கைப்பற்றவில்லை. வளர்ச்சி என்கிற சித்தாந்தத்தை முன்வைத்து இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய அரசு தனது இந்துத்துவாவினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து சித்தாந்தங்களையும் இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழ்கிற இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் மறைப்பதற்கில்லை. மோடியினுடைய அரசை எதிர்த்து நாம் எப்படி போராடுவது என்கிற தயக்கம் மதசார்பற்ற சக்திகளுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நடந்தும் கூட நாடு முழுவதும் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இன்னும் துவங்கவில்லை. போராடுவதற்கு யாரும் தங்களை தயாராக்கவில்லை. இது மாதிரியான இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அச்சத்தில் இருக்கிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கையை உருவாக்க போகிறோம்? அவர்களது மனதில் எப்படி நாம் தைரியத்தை உருவாக்க போகிறோம்? அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ்கிற கோடிக்கணக்கான சாதாரண மக்கள், அவர்களுக்கு அச்சம் ஏற்படுவது இயற்கை. அந்த அச்சத்தை போக்கி அவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தலைவர்களாகிய நமக்கு இருக்கிறது, இயக்கங்களாகிய நமக்கு இருக்கிறது, அரசியல் கட்சிகளாகிய நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வைத்தான் இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் எல்லோரும் சங்பரிவார்களுக்கு எதிராக ஏதோ ஒரு தளத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் யாரும் முடங்கி கிடக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்துத்துவாவுக்கு எதிராக பகிரங்கமாக இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா களமாடிக் கொண்டிருக்கிறது. சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமாடிக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற தலித்திய இயக்கங்கள் இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கின்றன. மாணவர் இயக்கங்கள் ஆங்காங்கே இன்றைக்கு இந்த சங்பரிவார சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இயக்கங்கள் பல்வேறு தளங்களில் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் அது வீரியம் பெற வேண்டும். இன்னும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாடு முழுவதும் இந்த சங்பரிவார சக்திகளுக்கு எதிராக அவர்களது செயல்பாடுகளை முடக்குகிற விதத்தில் மக்களை அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 100 நாட்கள் தானே ஆகிறது என்றிருந்தாலும் கூட இப்போதே அந்த பணிகளை நாம் ஒருங்கிணைந்து துவக்க வேண்டும். நமது இயக்க வேறுபாடுகளை மறந்து, மதங்களை மறந்து, சாதிகளை மறந்து நாம் அத்துணை பேர்களும் இந்த சங்பரிவார சக்திகளுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களை தைரியப்படுத்துகிற, தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற போராட்ட களங்களை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எனது கருத்தை பதிவு செய்து எனது உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி.